ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்தில் 86ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா. அதிகாலை முதலே பக்தர்கள் பால் காவடி, வேல் காவடி, மயில் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரத்தில் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்தில் 86ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது இந்த திருவிழா. ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சொற்பொழிவுகள், தமிழ் கலாச்சார விழாக்கள், பரதநாட்டியம், வில்லுப்பாட்டு, சிலம்பம் என ஒவ்வொரு நாளும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. வழிவிடு முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆலய மின்னொளியில் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரணையும் நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணி முதலே பக்தர்கள் வழிபாடு செய்தனர். முருகனுக்கு பால் காவடி, மயில் காவடி, வேல் காவடி என பல்வேறு காவடிகள் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திய வண்ணம் உள்ளனர். அதிகாலை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் அருளோடு நடந்து வந்து வழிவிடு முருகன் ஆலயத்தில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானமும் நடைபெற்றது.